தொழில்துறை அமைச்சரா கொடுத்தது மட்டும் இல்லாம தொழில் அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு பொறுப்பு அமைச்சரா கொடுத்து அந்த மாவட்டத்தையும் நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த எனது அண்ணன் முதலமைச்சர் விஜயன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கே தெரியும், நாங்க 2 மாசத்துல பல விஷயங்கள் நம்ம கையை விட்டு எண்ணிக்கிட்டே போலாம். பல திட்டங்கள் வெறும் பேப்பர்ல அறிக்கையா மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுல ஒரு சில எடுத்துக்காட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பண்ண விஷயங்கள் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே நாங்க ஆரம்பிச்சோம் உணவு பதப்படுத்தும் தொழில் பூங்கா. அது கண்டிப்பா 5000 மில்லி டன் குளிர்பதன கிடங்கு அங்க இருக்கு. 2500 சேமிப்பு கிடங்கு ஒண்ணு அங்க நம்ம ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த உணவு பதப்படுத்தும் தொழில் பூங்கா விவசாயிகளுக்கு கண்டிப்பா ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். உங்களுடைய பழங்களாகட்டும், காய்கறிகளாகட்டும், பூக்களாகட்டும், உங்களுடைய நலன் கருதி இதை நம்ம இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்கோம் காலையில. இதை தவிர நம்ம பல விஷயங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை 24 மணி நேரமும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக நம்ம அண்ணன் அவர்கள் ஓபன் பண்ணி வச்சாங்க. அது சிறப்பா நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. இதை தவிர நலம் டிஎன் நம்மளுடைய சமூக பொறுப்பு நிதி மூலமா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே அதை இன்னும் சீரமைப்பு பண்றதுக்கான ஒரு நல்ல திட்டம் நலம் டிஎன் மூலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே போல போதைப் பொருள் இல்லா தமிழகம், இளைஞர்களை போதைப் பொருள் இல்லாம அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாங்கனி நகர் திட்டம் மூலமா அடிப்படை வசதிகளையும் அதே மாதிரி நகர வளர்ச்சி புதிய திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதே மூலமா அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில இருந்து புதிய பாரா ஸ்போர்ட் அரேனா நம்ம இன்னைக்கு போய் ஓபன் பண்ணி வச்சோம். நபார்டு அந்த நிதி மூலமாவும் 12 புதிய வகுப்பறைகள் இன்னைக்கு போய் திறந்து வச்சிருக்கோம். இதை தவிர 1929 புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் நம்ம கொடுத்திருக்கோம். இது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மட்டும் தாவேகா அரசாங்கம் செய்த நலத்திட்ட உதவிகள், சாதனைகள். தமிழ்நாடு முழுவதும் இதே மாதிரியான திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும். நம்மளுடைய அரசாங்கத்தோட 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம், தொழில், சுற்றுச்சூழல், வேலை வாய்ப்பு. இந்த 4 பில்லரை கண்டிப்பா உயர்த்தி கொண்டு போனன்றது நம்ம தாவேகா அரசாங்கத்தோட முன்னுரிமையும் சரி, நம்மளுடைய அண்ணன் விஜயண்ணாவுடைய முன்னுரிமையும் சரி, அதை தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமீப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள்ல அம்மோனியா கசிவு இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் தடுக்கிறதுக்கான நாங்க ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த மாதிரி தொழிற்சாலைகள்ல எந்தவித ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்காம மக்கள் உயிர் எங்களுக்கு முக்கியம்ன்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து இவங்களுக்கான ஒரு தக்க ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்க கொண்டு வர போறோம். அந்த திட்டம் விரைவில் அனௌன்ஸ் பண்ணப்படும். அது மக்களாகிய உங்களுக்கும் பெருமையாகத்தான் இருக்கும். இதே மாதிரி கடைசி வரை திட்டங்கள் பேஜ்ல மட்டும் இல்லாம அறிக்கையா மட்டும் இல்லாம பயனாளிகளோட கைகளுக்கு போய் சேரும் என்பதை நான் இங்க உறுதியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க இருக்கிற அணை பிரச்சனைகளும் நிறைய இருக்கு. அதை பத்தி நான் இன்னைக்கு காலையில போய் ஆய்வும் பண்ணியிருந்தேன். அங்க இருக்கிற பிரச்சனைகள் முழுமையா புரிந்துட்டு கண்டிப்பா விவசாயிகளோட நலனுக்காகவும் தொழிலாளர்களுக்கான நலனுக்காகவும் கண்டிப்பா இந்த அரசாங்கம் உறுதுணையா இருக்கும். இதுக்கான நடவடிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாகவும் மீதி அரசாங்கத்தோட மூலமாகவும் கண்டிப்பாக இதுக்கான சிறப்பு நடவடிக்கை நாங்க எடுப்போம். அதுக்கான நடவடிக்கைகள் ஆல்ரெடி நிறைய முன்னேற்றம் நடந்திருக்கு. சிபிசிபி, என்ஜிடி அவங்க எல்லாம் இதுல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 24 மணி நேரமும் அந்த வாட்டரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட குவாலிட்டி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி 24 மணி நேரமும் அந்த ஒரு சேவையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி 1929 எம்எல்டி அங்க இருந்து பெங்களூர்ல இருந்து கழிவு நீர் வருது. அதுல 499 எம்எல்டி சுத்திகரிக்கப்படாம வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான நடவடிக்கையும் நம்ம அடுத்த அரசாங்கத்தை கூட பேசி இதை எப்படி சரி பண்ணலாம்ன்ற கண்டிப்பா இது இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிற பிரச்சனை கிடையாது. பல வருட காலமா இந்த பிரச்சனைகள் இருக்கு. நம்ம அரசாங்கம் கண்டிப்பா இதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக கொண்டு